guys, இது உங்கள் பாத்ரி கேமிங் தமிழ். ஸோ எஸ் நம்ம வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இதில் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி இனின வீடியோ ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தம்ப்நெயில்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கிரானி 3 எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். எக்ஸ்ட்ரீம் மோடு மட்டும் இல்லைங்க, அதோடு சேர்த்து நைட்மேர் மோடு, நோ வெப்பன் சேலஞ்சு எல்லாமே இருக்குது. கிரானி 3 எக்ஸ்ட்ரீம் மோடோட நோ வெப்பன் சேலஞ்சோட நைட்மேர் மோடு வச்சு விளையாட போகிறோம். ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் மோட்னாலே நமக்கு அள்ளு விடும், இதில் நோ வெப்பன் சேலஞ்சு வேறு. அப்போ எவ்வளோ அள்ளு விடும் நீங்களே பார்த்துக்குவாங்க. அந்தளவுக்கு அள்ளு விட்டு திகிலாக நான் வந்து விளையாட போகிறேன் இந்த கேமை. ஸோ இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்த உடனே இந்த என்ட்ரியில் நமக்கு தேவையில்லை. ஸோ என்ட்ரியை கட் பண்ணிவிட்டு த டே 1 இது என்னடா கீழே வாய்ஸ் நாட் பி ரெக்கார்டு, அது வந்து மன்னிச்சிடுங்க. அது ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் மோடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, எக்ஸ்ட்ரீம் மோடுங்க, அதுவும் நோ வெப்பன் சேலஞ்சு. ஓகேடா, இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி பிடிக்க வேண்டியதான். நம்ம பிடிக்க போகிறதில்ல, இந்த கிராண்ட்பா தான் நம்மளை வச்சு செய்ய போகிறானுங்க. ஐயோ வயிற்றில் எனக்கு ஒரே சிரிப்பாக வருது. சரி ஓகே, டக்குன்னு போய்ட்டு கீழே இருப்பான் பாருங்கள், இவன் பேர் தான் அலாட் ஆரம்பிக்கத்தை அலாட் ஆக்கி கிராண்ட்பா கீழே வர வேண்டியதாங்க. நம்ம செய்ய போகிற முதல் கடன் இதான், நம்மளோட முதல் வேலை. அப்போ தான் எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்மளால் பழைக்க முடியும். சரி ரைட், இப்போ கிராண்ட்பா எப்போ வருவானுங்கன்னு தெரியல. வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. எவ்வளோ நேரம்னா வெயிட் பண்ணுறது, இந்நேரத்துக்குலாம் நீங்கள் வந்திருக்கணும் மேடம். எக்ஸ்ட்ரீம் மோட்னா இவ்வளோ லேட் ஆக்குறீங்க, சீக்கிரம் வாங்கடா. ஓகே, எப்படா வருவானுங்க, டே வாங்கடா. ஹாடா பாவி, இன்னுமும் வரமாட்டேங்கிறானுங்க. கிராண்ட்பா 2 பேரும் வந்துட்டானுங்க. என்ன ஸ்பீடுரா டே, அடா பாவி, என்னங்க இது, சும்மா நான் இதுவாக ஓடி வருவானுங்கன்னு பார்த்தா இம்முட்டு ஸ்பீடாக போகிறானுங்க. அப்போ இன்றைக்கி நம்மளை வச்சு இங்கே வந்து கிராக்கிங் ஃப்ளோர் இருக்கும், பார்த்து போனோம். கிராக்கிங் ஃப்ளோரில் மட்டும் பட்டோம், ஓடி போன வேகத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க. ஸோ இங்கே வேறு இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே நம்ம வந்து ஃபியூஸ் கிடச்சிச்சுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டோர் எஸ்கேப்கான பொருள் தான் கிடச்சிருக்குது. அதனால் நம்ம வந்து டோர் எஸ்கேப்பே நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? சரி ரைட்டு, இப்போ டக்குன்னு ஐயோ இது வேறு திறக்கணுமா டே, ஐயோ இது ஒரு கடுப்புடா டே. அட திறந்து தொலைங்கடா டே, ஏன்டா இப்படி ஐயோ கிராண்ட்பா முதல் நாள் போச்சு. ஆயிடா அப்பா, இந்த மாதிரி தான் எடுத்த உடனே முதல்ல சாவேன், செத்தேன். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் கைஸ். எடுத்த உடனே ஒரு நாள் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன்டா. ஐயோ வந்த உடனே ஒரு நாள் போச்சே. ஐயோ எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் நான் மனசு உடஞ்சிட மாட்டேன்டா. விழுந்துட மாட்டேன். இப்படி தான் இது வருங்க நைட்மேர் மோட்னா. இவ எக்ஸ்ட்ரீம் மோடு நைட்மேர் மோடு விளாட்றேன். இப்படி தான் அடுத்தோடலாம் சாவேன். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவன் ஒரு பைத்தியக்கார பையன் ஜெயிக்க மாட்டான் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நானும் ஜெயிப்பேங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஜெயிச்சு காட்டுறேங்க. அதுவும் நான் லைவ் ரெக்கார்டிங் வேறு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, சில பேர் நைஸாக எடிட்டிங்கில் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு ஜெயிச்சிட்டேன்னு சீன் போடுவாங்க நிறைய பேர். பட் ஆனால் நான் லைவ்லேயே ரெக்கார்டிங் கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஜெயிப்படா இல்லையான்னு தெரியலையே, பார்ப்போம். மனதில் முழு நம்பிக்கையை வைத்து விளாட்லாம். கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் என்று நான் சொல்கிறேன். நம்பிக்கை இருக்குங்க, ஜெயிச்சிருவாங்க. ஏங்க அப்படி பார்க்குறீங்க, ஜெயிச்சிருவாங்க சும்மாண்ணா. ஓகே ரைட், இப்போ டக்குன்னு போயிட்டு வேறு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடலாம். ஓகே, இந்த ட்ராயரில் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஒன்றுமே நமக்கு கிடைக்கல. சரி ரைட், இந்த ட்ராயரில் இந்த யூஸ்ஃபுல்லாக தாங்கடா போடு. ஜென்ரேட்டர் கேபிள், என்னங்க இது, டோர் எஸ்கேப் பொருளாக தந்து அசத்துறானுங்களே. பரவாயில்லடா, டோர் எஸ்கேப்பை பண்ணிவிடுவான்டா. பரவாயில்லைங்க, டோர் எஸ்கேப் தாங்க கன்ஃபார்ம்ங்க. ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணலான்னு சும்மா நினச்சேன். பட் வந்து டோர் எஸ்கேப் பொருளாக தந்துட்டானுங்க. அதனால் டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். சரி அப்படியே கீழே போயிட்டு ஃபியூஸ் எடுத்துடலாமா. ஐயோ அவனுக்கு வர வந்துட போகிறானுங்க. இப்போ தான் அசிங்கமாக டே 1 தோற்று போயிட்டேன். மறுபடியும் தோற்று போவானா இல்லையான்னு டவுட்டாகவே இருக்கு. டேய் வந்துடாதீங்கடா, டேய் தயவு செஞ்சு எவனும் வந்துடாதீங்கடா ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. ஐயோ ஒரா வந்துட போகிறானுங்கடா. ஓகே, சத்தத்தை போட்டுட்டு மேலே போனால். ஓகே ரைட்டு. ஐயோ ஏங்க, இப்போ இந்த ஃபியூஸை நான் அந்த கேட், ஐயோ ஏங்க இந்த ஃபியூஸை வந்து அந்த கேட், அந்த பச்சை சிவப்பு கலரில் ஒரு டப்பா இருக்கும்லங்க, அந்த கேட்டு திறக்கிற மாரி அங்கே மாட்டலான்னு நினச்சேங்க. ஐயோ கீழே விட்டுரு போட. சரி இங்கேயோ போட்டுருவோம், அப்புறமா வந்து எடுப்போம். எதுக்கு நமக்கு வேண்டாத வேலை ஏங்க, லூஸு மாரி அதை எடுத்துகிட்டே மேலே வந்துட்டேங்க. அது எதுக்குன்னா அந்த கேட்டு
கேட் வந்து ஓப்பன் ஆகும்ல, அதில் ஃபிக்ஸ் பண்ணி கேட் வந்து ஓப்பன் ஆக வைக்கிறதுக்கு அது அங்கே தாங்க இருக்குது. அது யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே அதோடவே மேலே வந்துட்டேன். என்னன்னு சொல்ல. சரி ஓகே, இங்கே ஏதாச்சும் கல் இருந்தால் பொறுக்கிப்போம், ஏன்னா வெப்பனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஏன்டா நான் நோ வெப்பன் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு கல் பொறுக்கிறேன் தானே கேட்குறீங்க. ஏங்க இன்னுமாங்க நீங்கள் பைத்தியக்காரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க இந்த கல் எதுக்குன்னா கீழே கண்ணாடி இருக்குல்லங்க, அதை உடச்சி க்ரோபார் எடுக்கிறதுக்கு எடுக்கிறேங்க. நான் ஒரு சேலஞ்சுன்னு ஒன்று சொல்லிட்டேன்னு வைங்களேன், அதுலேயே நான் கண்ணாக இருப்பேன். ஓகேவா? ஓகே, இல்லை சத்தத்தை போட்டு கிராணியை வர வச்சுட்டு நம்ம அப்படியே போயிடலாம். ரைட்ரா, ரைட்டு, ஓகே. கிராணி நேரத்துக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது நேரத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். சரி, ஐயோ கிச்சனுக்கு போகலான்னு நினச்சேன். சரி ஓகே, அது கிச்சனாண்ட வந்துருச்சுன்னா நமக்கு எதுக்கு கிராண்ட்பா டே ஐயோ, முதல்லையும் கிராண்ட்பாவால் தான் செத்தேன், ரெண்டாவது தடவையும் கிராண்ட்பாவால் தான் செத்தேன். கருமம் முடிச்சோன்னே. இதுக்கப்புறம் நான் தோக்க மாட்டேங்க. இதுக்கப்புறம் நான் தோத்தனா ஐயோ தோத்தனக்கூடாதுங்க. இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் தோக்காமல் விளாடணும். என்னடா இது நமக்குன்னே உயிரை வாங்குது வந்து சரி. ஏன்டா என் மேலே இப்படி டென்ஷனாக வரீங்க? இல்லை நல்லா எக்ஸ்ட்ரீம் மோடில் ஜெயிக்கூடாதா? இல்லை நல்லா எக்ஸ்ட்ரீம் மோடில் ஜெயிக்கூடாதான்னு கேட்குறேன். இப்படி பண்ணுறீங்களா? சரி ஓகேங்க, இதுக்கப்புறமாச்சு இவனுங்க கிட்ட கொஞ்சம் மாட்டாமல் விளாடணும். அப்போ தாங்க இதுக்கப்புறம் சர்வே பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு வேலை கூட உருப்படியாக பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேலையை உருப்படியாக பார்க்கணுங்க. இது வரைக்கும் 6 நிமிஷம் போயிடுச்சு, இன்னும் ஒரு வேலை பார்க்கல. என்னடா நடக்குது இங்கே உலகத்தில்? ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணுங்க. ஏன்னா டே 3 வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் 2 நாள். சாரி, டே 2 டே 3 டே 3 வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது. ஐயோ, அதுக்குள்ளே டே 3 வந்துட்டேன் பாருங்க. இதுக்கப்புறமாச்சு இவனுங்க கையில் கொஞ்சம் மாட்டாமல் விளாடணும். அப்போ தான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்ற எண்ணிக்கை வரும். சரி ரைட்டு, இப்போ டக்குன்னு நம்ம மேலே போயிட்டு சரி கிச்சனில் போயிட்டு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். டே ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தாங்கடா டே. இதுக்கப்புறம் வர இந்த ஸ்லெண்ட்ரி நான் ஒன்றுங்க வந்து உயிரை வாங்க. ஓகே, தேடலாம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, 2 ஒன்றுமே இல்லை, 3 இங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஏண்டா ஒரு மனுஷன் சொல்கிறேன், அப்பா வெப்பன்கியை கொடுத்துட்டானுங்கடா. எவ்வா இப்போ தாண்டா நீங்கள் நல்லவனுங்களாவே மாற ஆரம்பிக்கிறீங்க. நம்ம சமுதாயம் வேணாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகே, இப்போ டக்குன்னு தட்டி விட்டுட்டு நம்ம சரி போயிட வேண்டியதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு கிராணி வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ரைட்டு, ஓகே கிராணி போயிருக்குமா? ஐயோ இந்த சைடு வந்துட போதுங்க. எனக்கு சில டைம் கிராணி நான் போகிற சைடு இந்த சைடு டோர் திறந்து வந்துட போதுன்னு பயமாக இருக்குது. வரலங்க. எப்பா என்ன கிராண்ட்பா டே, ஆடா பாவி, ஐயோ கடவுளே காப்பாத்துங்க. என்னங்க வரல, போயிட்டணும், ஜஸ்ட்டு மிஸ்ஸுரா. ஐயோ எப்பா டே, கிராண்ட்பா போகிறாங்க டே. நாரப்பையில டே மொட்டை தலையா நல்லா வளங்க, அவன் கண்ணில் படலைங்க. எப்பா இது செம்ம ட்ரிக்காக இருக்கே. ஏங்க நான் எதர்ச்சியாக தாங்க போய் ஒளிஞ்சேன். எப்பா சரிங்க, டக்குன்னு வெப்பன் எடுத்துடலாம். இப்போ கிராணி எனக்கு தெரிஞ்சு வந்துடக்கூடாதுங்க. இப்போ நான் மறுபடியும் கீழே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த கண்ணாடியை உடச்சி க்ரோபார் எடுத்துடலாம். ஏன்னா அந்த 2 டப்பாவில் கண்டிப்பாக டோர் எஸ்கேப்கான பொருள் ஏதாச்சும் ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல போய் க்ரோபார் எடுத்துருவோம். ரைட்டு எங்க. ஆனால் அந்த கிழமை நான் பார்த்தா இல்லைங்க, நான் கண்டிப்பாக செத்துருப்பேன் தாங்க. நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க. எப்பா நல்ல வேலை, ஆண்டவன் துணை இருக்கிறான்டா. ஆண்டவன் துணை இருக்கிறான். உடனே கண்ணாடியா இப்போ டக்குன்னு உள்ளே போய்ட்டு க்ரோபார் எடுக்கிறோம். மாஸ்க் கட்டு க்ரோபார் ஓட. ஐயோ கிராணி வந்துடுவாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கிராணி வந்துடும். ஸோ ஒழிஞ்சுக்கணும். ரைட்ரா, கிராணி வந்துடும் கண்டிப்பாக வந்து கிராணி வந்துடும். சொன்னல கிராணி வரும்னு, அவ்வளோதாங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஷெட்கி இருக்கா? ஐயோ சத்தத்தை கேட்டிருக்கோம். ஐயோ பயமாக இருக்குது. நான் மேலே போடுறேன். அந்த இந்த இப்போ எக்ஸ்ட்ரீம் மோடுன்றதுனால நம்ம சின்ன சத்தம் போட்டால் கூட கிராணிக்கு கேட்டுரும். அதனால் எனக்கு ஏதோ பயமாக இருக்குதுங்க, இந்த சத்தம் கிராணிக்கு கேட்டுருமோ அப்படின்ற பயம் வந்து மனசுக்குள்ளேயே தத்தளிச்சு கொண்டிருக்கிறது. இப்போ நான் ஏன் இவ்வளோ தைரியமாக மேலே போனால் கிராண்ட்பா வெளில இருக்கான், அந்த தைரியத்தில் தான் நான் மேலே போயிட்டுருக்கேன். ஃபியூஸ் எடுக்கலாமா? வேணாங்க, நம்ம ஃபியூஸ் அப்புறமா எடுத்துக்கலாம். எப்போயோ நம்ம இந்த இடத்துக்கு வரதானே போகிறோம். இது நம்ம வந்து கரண்ட் வேறு உருவாக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எப்போயும் மேலே வந்து தான் ஆகணும். அப்போ நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். போடுங்க, இங்கே வந்து நமக்கு பிரிட்ஜ் கிராங்க் கிடச்சிருக்கு. வேறு லெவல்ரா. ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது வேறு எலக்ட்ரிசிட்டி வரல. ஐயோ சே, இது வேறு இந்த ஜென்ரேட்டர் கேபிள் போடாதாங்க ஒர்க் பண்ண முடியும். இப்போ கிராணி எனக்கு தெரிஞ்சு சத்தம் போட்டு இந்த கிராணி எங்கே வரும் அப்படின்னா படிக்கட்டு இருக்குல்ல, படிக்கட்டு மூலியமாக நம்ம இந்த வீட்டோட கூரை மேலே ஏறுவோம்ல, அந்த படிக்கட்டாண்ட வந்து நிற்குவாங்க. இது அப்படியே நம்ம வந்து கீழே ஓடி போயிடலாம். ஏன்னா கிராண்ட்பா கூட அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. இந்த கிராணியை தாங்க நம்பவே முடியாது. சின்ன சத்தத்துக்கெல்லாம் டக்குன்னு ஓடி வந்து நிற்குவாங்க. சரி ரைட்டு,
இப்போ நம்ம டக்குன்னு பிரிட்ஜ்க்கு அங்கே போகலாம். அடி என் கேள்வி எப்படி வந்து தொலைவை எவ்வளோ நேரம் நானும் உனக்காக போட்டுக்கிட்டு இருக்குது. சரி அப்பா வந்துருச்சுங்க ஒரு வழியா. இப்போ டக்குன்னு நம்ம கீழே போயிட்டு இந்த பிரிட்ஜ்க்கு அங்கே மாட்டிட்டு பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுற வேண்டியது தான். ரைட்டு ஓடுறோம் சீக்கிரம் ஓடுறோம். எப்பயாச்சும் நீங்கள் முடிச்சா தீர்றோங்க. எதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துருச்சுங்க, முடிச்சிருவாங்க கண்டிப்பாக. இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது நமக்கு முடிக்கிறதுக்கு. டக்குன்னு முடிக்கிறோம், மாஸ் காட்டுறோம்டா. இன்றைக்கி நான் யாருன்னு உலகத்துக்கு நிரூபிக்காம விட மாட்டேன்டா. சரி ரைட்டு ஓகே, ஒரு பொருள் கிடச்சதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறோம். ரைட்டு இப்போ நம்ம டக்குன்னு கீழே போயிட்டு இது எடுத்துடலாம். அது என்னது ஷெட்கி எடுத்துடலாம். ஏன்னா ஷெட்கி என்பது நம்ம அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம். ஏன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜென்ரேட்டர் அந்த ஜென்ரேட்டர் கேபிளை வச்சு கரண்ட்டு உருவாக்கலாம். ஜென்ரேட்டர் கேபிளும் நம்ம வந்து அந்த தூக்கி போட்டாச்சு. ஐயோ இந்த நேரத்தில் வேறு யாரா கால் பண்ணி உயிரை வாங்குறது. ஏன்டா ஒரு மனுஷன் நிம்மதியாக கேம் விளையாடுறது உங்களுக்கு பொறுக்கலையாடா. ஆனால் கால் பண்ணி உயிரை வாங்குறதுக்குனே எங்கே வந்து நம்ம நாட்டு இதனால தாங்க முன்னேற மாட்டேங்குது. ஒரு மனுஷன் ஒரு நிம்மதியாக ஒரு வேலை பார்க்குறது பொறுக்காதே. ஆனால் கால் பண்ணி உயிரை வாங்குறது. இப்போ எனக்கு தெரிஞ்சது 2 வந்துடும் நினைக்கிறேன். வாங்கடா சீக்கிரம் வாங்கடா, உங்களை தான் வெயிட் பண்ணுறதுக்கு சீக்கிரம் வாங்கடா. கிராண்ட் பா வந்துட்டான். ஓகே கிராணி ஏன்னா கிராணி வரல. ஏங்க எப்போவுமே கிராணி வரும், கிராண்ட்பா வர மாட்டான். இங்கே என்ன புதுசாக கிராண்ட்பா வரான், கிராணி வர மாட்டேங்குது. அப்பா வந்துருச்சுங்க. என்னடி கிராணி இவ்வளோ லேட்டாக வரேன், உன் ஸ்பீடு எனக்கு பத்தலடி, ஏன்டி இப்படி பண்ணின்னுக்கிறேன். ஓகே வாழ்க்கையில் முதல் முறை கிராண்ட்பா வந்திருக்காங்க. எப்போவுமே நான் விளையாடினது என்னோடய 20 வருஷம் ஐயோ இந்த எலி வேறு, என்னோடய 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கிராணி தான் முதல்ல வரும், கிராண்ட்பா வர மாட்டான். ஆனால் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக கிராண்ட்பா முன்னாடி வந்துட்டான், ஆனால் கிராணி வரல. என்ன இது சரி இப்போ டக்குன்னு வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். உடனே கிராணி வந்து டென்ஷனாக இதுக்காகவே நம்மளை அடிக்கிறதுக்கு வரும். இப்போ டக்குன்னு வந்து நம்ம இது ஜென்ரேட்டர் கேபிள் போட்டு எலக்ட்ரிசிட்டி வர வச்சிடலாம். ஓகே எப்பா இதுக்கப்புறம் ஒரே ஒரு வேலை தாங்க. அந்த இது இருக்குல்ல, அது என்னது ப்ளக்கா ஐயோ அது பேர் என்னது ஃபியூஸு. அந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வச்சு திறந்துட்டா நம்ம எஸ்கேப்பு. ஓகே ரைட்டு இப்போ அதுக்கு தான் மேலே போயிட்டுருக்கேன். எந்த சன்னியனுங்களும் மேலே வந்து நம்மளை போட்டு தள்ளக்கூடாது. கண்டிப்பாக அவனாச்சும் ஒருத்த விருப்பான்னு நினைக்கிறேன் மேலே. ஐயோ பயமாக இருக்கே. டே தயவு செஞ்சு உனக்கு கடைசி நேரம்டா டே, அதை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அண்ணா அப்படியே போயிடுறேன்டா டே. அப்புறம் நீங்கள் வந்து நானால பண்ணிக்கோங்கடா டே. ப்ளீஸா எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க டே. ப்ளீஸா அவனு இருக்கக்கூடாது. ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஓரா குனிடா. ஐயோ ஏங்க கீழே ஜஸ்ட்டுங்க டக்குன்னு உள்ளே போய் குனிஞ்சிருப்பாங்க. ஐயோ ஆடா பாவி, இப்படி அநியாயம் பண்ணுறீங்களாடா டே. ஏங்க குனிஞ்சிருக்கு. ஆடா பாவி ஜஸ்ட்டுங்க கிட்ட போயிருப்பாங்க. திருட்டு கேள்வி போட்டு தள்ளிடுச்சுக்கானே. ஆடா பாவி ஐயோ இதுக்கப்புறம் தோக்க வேணான்னு நினச்சி விளாண்டனே. அநியாயமாக தோக்கடிச்சு விட்டிங்களாடா நார பசங்களாடே. ஓகே அவ்வளோதாங்க, நான் முடிக்க வேண்டிய நேரங்க அவ்வளோதாங்க. கரெக்டாக முடிச்சிடலான்னு பார்த்தா முடிக்க வேண்டிய நேரத்தில் போட்டு தள்ளிடுச்சுங்க கிராணி. திருட்டு கேள்வி எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது ஆனால் வாழ்க்கையில் சும்மானா. ஓகே இப்போது புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ அதுங்க 2 வரும்னு நினைக்கிறேன். வாங்கடா சீக்கிரம். எவ்வளோ நேரம்டா ஒரு ப்ரோ பிளேயர் ஒருத்தனை எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ண வைக்கிறீங்க வாங்கடா சீக்கிரம். கிராணி வந்துடுச்சு, கிராண்ட் பவுண்ட்டான் நல்ல வேலைடா. ஓகே டக்கு நம்ம மேலே போயிட்டு அந்த ஃபியூஸை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கேட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டா கேட் ஓப்பன் ஆகிடும். அண்ட் வேறு எஸ்கேப். ஐயோ இதை மட்டும் பார்த்து நடாடே. எங்க நான் எந்த இடத்துலலாம் ஓரமாக போகிறனோ அந்த இடத்துல கிராக்கிங் ஃப்ளோர் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக கிராக்கிங் ஃப்ளோர் இருக்குது. கிராக்கிங் ஃப்ளோரில் மட்டும் நீங்கள் நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தச்சாலுங்க ஓடின வேகத்துலேயே திரும்பி வந்து உங்களை அடிப்பானுங்க. சரி ரைட்டு இப்போ ஃபியூஸை வந்து இங்கே செட் பண்ணிவிட்டு ஓப்பன் த கேட். அவ்வளோ தாங்க. எப்பா ஒரு வழியா முடிச்சாச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஜஸ்ட்டில் அவனாச்சும் போடாமல் இருந்தால் சரி. கேட்டுக்கு ஒரு நேரமாக பார்த்து எவனோ வந்து அடிக்காதீங்கடா ப்ளீஸ். ஓகே எஸ்கேப். எப்பா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. ஓடுறா. எஸ் ஃபைனலி வி ஆர் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் கைஸ். எஸ் பாகுதுங்க பாருங்க எப்படி மூஞ்சிங்களா பாரு நல்லா. ஓகே த எண்ட். இப்போவே கண்ணை கட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சில வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் மோடுக்கு போட்டுக்கோங்க. அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.